Hi friends, welcome back to Mama with Birma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம். So wish you a happy new year friends. So எல்லாரும் ஃபேமிலியோட நல்லா சேஃப் அண்ட் செக்யூரா ஜாலியா என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. நாங்களும் அதை தான் பண்ண போறோம். So நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படியே மீட் பண்ணி விஷஸ் வாங்குவோமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். என்னென்னலாம் இன்னைக்கு பண்றோம்ன்றது தான் இந்த வீடியோல வரும். ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் ரொம்ப லேட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இப்பதான் ஹைலைட்டர் காணோம், இத காணோம், அத காணோம் அப்படினிட்டு. நான் ரெடி. I am ready. இதுதான் என்னோட காஸ்டியூம். இது என்னோட நியூ இயர் ஷர்ட். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நம்ம ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றோம் நாங்க எல்லாரோட காஸ்டியூம்ஸும். இது மௌலியோட காஸ்டியூம். அவன் கை மடிச்சுன்னுக்குறானாமா. ஹேண்ட் ஃபோல்டிங். நாங்க கிரீன் ஃபேமிலி. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது வந்து பாக்கிங் டாக்ஸை நோக்கி நம்ம போக போகிறோம். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அவங்களெலாம் விட நான் தான் பயங்கர உஷாராக இருக்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து பேபிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் செட் ஆகிற வரைக்கும் அப்படியே டெரராக இருப்பாங்க. டெரர் ஃபேஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள் என்ன பேபிமா, டெரர் ஃபேஸை காட்டு. டைம் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் டைம் ஆகி போச்சு. அதனால சட்டுன்னு கிளம்பணும், இல்லைன்னா லேட் ஆகிடும் நம்ம போகிறதுக்கு. எது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிக்கவே இல்லை. கைக்கு வந்தது காலுக்கு வந்ததெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே பாப்பா, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூராக ஜாலியாக ஃபேமிலியோட நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுங்கள் நியூ இயரை. எல்லாருக்கும் இந்த இயரும் சூப்பராக போகும். ஆண்டவர் நல்லா எக்ஸலண்ட்டாக போவோம் எல்லாருக்குமே. போன வருஷம் ஆண்டவர் நல்லா வேற லெவலில் இருந்தது. இந்த வருஷம் அதை விட சூப்பராக இருக்கும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே டச்சப்லாம் முடிஞ்சிச்சா? இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 minutes டச்சப் 5 minutesல நீ முடிச்சிடுவியா? முடிச்சுவேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த vlogல வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம போகிறோமா, போயிட்டு நேராக ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு ஏதாச்சும் விடலாம் அப்படின்றது தான் செகண்ட் பிளான். பீச்சுக்கு நீ கார விடுவப்பா. ஆனால் அவங்க விடுவாங்களான்றது தான் நம்மளுக்கு டவுட்டு. நிறைய இருக்கு, ரூல்ஸ் வந்து பார்க்கலையா? அப்படியா? அது வேறையா? இப்போ நம்ம போறதே வெறும் டெரிஃபிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் க்ரௌட்ல இருக்கும். உஷாராக டிரைவ் பண்ணிட்டு போகணும். ஆமா, ஊரே வெளில தான் இருக்கும். ஆனால் ஜாலியாக இருக்கும். நைட்டு நான் காட்டுறோம் இந்த வாட்டி ஷூட் பண்ணி. ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் பயங்கரமா இருக்கும். பட் ஆனால் இந்த 12 o'clock தான் வந்து வேற லெவலில் இருக்கும். 12 o'clock நம்ம வந்து சர்ச் உள்ள இருப்போம். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க போறதுக்கு லேட் ஆகும். ஆமா, இன்னைக்கு 12 மணிக்குள்ள ஆண்டவர்னால எப்படியும் போயிடணும். இப்போ டைம் என்ன ஆகுது? ஹாப்பி நியூ இயர். பட்டாசு அடிக்கவே காணோம்ப்பா. இங்க இப்ப மாதா கோயில் சைடு போயிட்டு இருக்கோம். மணி ஆச்சு, ஊரே. போன வருஷம் அப்படிதான் இருந்தோம், கார்ல தான் போல. போன வருஷமும் லேட் ஆயிடுச்சு, இந்த வருஷமும் லேட் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஒரு 1/2 hour ஒரே இடத்துல டிராபிக்ல மாட்டிக்காச்சு. எரிச்சலா ஆயிடுச்சு. 12 இல்லைன்னா 12 அங்க வந்தாச்சு. ரைட்ல மாதா கோயில், வேளாங்கண்ணி மாதா கோயில். இந்த பட்டாசு அடிச்சிருந்தாங்களே, வெடிச்சது. இப்ப மேல வெடிச்சது. வரும், இன்னொன்னு வரும். டிராயிங்னு எல்லாம் பட்டாசு அடிச்சுருக்காங்க. 12 o'clock ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்ன்றாங்க. எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்ன்றாங்க. ஆர்டின் போட்டிருக்காங்க பாரு. இனிமேல்ட்டு போவோம் பாரு. பைக்கா போவோம் ஒரே கம்ப்ளீட்டா. மோனா பியான்சி என்ன தூங்கிட்டாரு? இல்ல யார் நியூ இயர் அதுவா தூங்குவா? காணமே, போன காணமே. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூப்பிட்டாரு, இன்னைக்கு காணவே காணவேன்னு கேட்டேன். நம்ம கூப்பிடுவோமாப்பா? அவங்களே கூப்பிடணும், வெயிட் பண்ண வேணாம். கூப்பிடலாம். நீ ஃப்ரீயா தானே இருப்பாங்களா? 10 o'clock மாஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. 10 மணிக்கு எங்க பாப்பா மாசு? 12 மணிக்கு மாஸ் போவாங்க. அதுக்கப்புறம் அங்க பாரு பசங்க எல்லாம் வந்து ரோட்ல கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுதுங்க. ஆமா கரெக்ட். முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். எல்லாரும் ரோட்லயே கேக் வெட்டுறாங்க. பையன் வேடிக்கை பார்த்துன்னு வரான். அதை பார்த்த உடனே நீ என்ன சொல்லுவ? சன்ரூஃப் வச்சு இதுக்கு தான் நான் வாங்க சொன்னேன். லைஃப்ல இப்ப கம்மியா போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. டவர் ஆஃப் அடையார்ல வீடு வச்சுன்னுக்கிறியா நீ? இல்ல, அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில கம்மியா இருக்குன்னு. எல்லாமே கம்மியா தானே இருக்குது. அப்ப இதுவும் கம்மியா இருக்கட்டும், விடு. நல்லா இருக்கிறதே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான்ப்பா. போதுமா?
பெருசா எனக்கு வேணாம், இருக்கிறது சாட்டிஸ்ஃபைடு, ஓகே, திருப்தியா தான் இருக்கிறேன். ஆனா அந்த சன்ரூஃப் இல்லாத கொஞ்சம் கவலையா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்குதான் மாப்பிள்ள வச்சிருக்காரு. அப்புறம் என்ன, ஆமா அவர் கார்ல இருக்குல்ல. பெங்களூர்ல அந்த கிங் ஃபிஷர் கேப்பாக்குன்ற மாதிரி ஆசைக்கு அதுல போய்க்க வேண்டியதுதான். சின்ன சுவாமி ஸ்டேடியத்துல வந்து பெங்களூர்ல ரீல்ஸ்ல பார்த்தேன். அந்த சர்ச் ஸ்ட்ரீட் அதெல்லாம் வந்துட்டு எப்படி கட்டி பூச்சி நடக்கிற மாதிரி நடக்கிறானுங்க ரோட்ல 4 மணி நேரம். இதுக்கு முன்னாடி சாயங்காலத்துல இருந்து ரோட்ல காரே போல நடந்தா நீ போறதே இப்படி ஒட்டிக்கின்னு போறானுங்க எல்லாம். வேளாங்கண்ணி எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு நியூ இயருக்கு அது மாதிரி பண்றாங்களா? அதான் அவரும் சுத்தி நிக்கிறாரா நியூ இயருக்கு? ஏன் உன் ஃபேஸ் டல்லா இருக்கு? ஒரு குவார்டர் பிரியாணி சாப்பிட்டா சரியா போயிடும். பிரியாணி எடுத்தீங்க சொல்லுங்க. நான் ரெசல்யூஷன் எடுக்கிறதே விட்டுட்டேன். எப்பயுமே நான் எடுக்க மாட்டேன். கடைபிடிக்க மாட்டேங்க சொல்லுவேன். நான் அந்த லெவலுக்கு தப்பே பண்ணல. தப்பு பண்ணாதான் நான் ரெசல்யூஷன் எடுக்கிறேன். நான்லாம் நல்லா தான் போகுது. நீ எடுறா ரெசல்யூஷன். இனிமேல் மொபைல தொட மாட்டேன். வாரு வா, எல்லாம் கிளாப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூ இயர் மாஸ் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கத்திப்பாரா வந்தோம், ஏதாவது சாப்பிடலான்ட்டு. கட்சியில் பார்த்தா எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்ப சொல்கிறாங்க. கிளம்புன்றாங்க போலீஸ் வந்து. ஸோ ஒன்றும் பண்ணுறது இல்லை. எப்பயுமே இங்கே 24 hours தானே. பேக்லயே போட்டு அனுப்புவாங்க லட்டில. பசி எடுக்குது. நான் அதுக்கு தான் அங்கே KFC இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சாப்பிடாம வந்துருச்சுங்க. ஏதோ பண்றாங்க அங்கே அவங்களே வந்து ஏதோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போலீஸ்லாம் இங்கே இருக்கிறாங்களா, அதனால ஒரு ரொம்ப டைட் பண்ணி எல்லாரையும் தொத்தி விட்டுட்டு இருக்காங்க. ரோடோட சுத்துற நீ என்ன ஆமா வாங்கி கொடுத்தா அப்படியே மோந்து பார்த்துட்டு கம்முன்னு வச்சிருவேன். நீனு மெயின் ரோட்ல இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கார் பார்க்கிங் இல்லை அங்கே கத்திப்பாரால, அதனால சந்தில் எடுத்துன்னு போய் விட்டுருந்தோம். விட்டுட்டு போறோம். ஏதாவது மடக்கி ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். எனக்கு பயங்கர பசி. கடைசியில் அதான் மிஞ்சோன்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு டாஸ்கா வச்சு நீங்க பாருங்க என்னதான் சாப்பிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியா வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண போறோம்? இப்ப கேக் கட் பண்ண போறோம். இது தூக்க கலக்கத்திலே கட் பண்ணி இருக்குது அப்படியே ஸ்லோவா. நீ திங்கிற கலக்கத்துல நீ கட் பண்ணின்னு இருக்கிற. நான் வந்து பசி KFC சாப்பிட வேண்டிய நான் வந்து பேபி மான 2 வடை தின்ட்டு வந்தேன். இவரேதான் அந்த இடத்துல வந்து லிஸ்ட் கேட்டுட்டு வேணாம் வேற எங்கேயும் சாப்பிட நீங்க தான் கூட்டிட்டு. நீ சாப்பிட மாட்டேன்ட்ட. நான் சாப்பிட மாட்டேன், நீ திட்டு வரல. 8 பீஸ் இருக்கும் அவ்வளவு பெரிய சிக்கனு. எவன் தின்றது? நீ தின்னு நான் தின்னு. என்னது ஹாப்பி நியூ இயரா? நீ சாப்பிடலாம், நான் அங்கேயே வாங்கியிருப்பேன். சுகரை வச்சு எதுக்கு பண்ணி இவ்வளவு பெரிய கேக்கு? நான் சாப்பிடுறேன். யாருக்கு சுகரு? உங்க சுகரு, உங்க அம்மாவுக்கு சுகரு, செக் பண்ண உங்க அப்பாவுக்கு சுகரு, உங்க என்டையர் குடும்பத்துக்கே சுகரு. சரி, உனக்கு சுகர் இல்ல, எனக்கு ஸ்வீட்டி. சுகர்ன்றது வந்து ஒரு கேவலமான வார்த்தை. நான் கேக் எடுத்துட்டு போல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு காரி துப்புனாங்க. கிறிஸ்மஸ்க்கா? கேக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்குது இல்ல, அதான் சொல்றேன், கேக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கு, நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு என்ன சமாதானப்படுத்துறா. அதனால இப்படிதான் வைக்கணும். ஓகே வாடா செல்ல வெட்றா. இருக்கு நீ அங்க இருப்பியா? எதுக்கு இவ்வளவு பெரிய கேக் வாங்கினேன்னு எனக்கே தெரியல. ஓகே, நம்ம ஆண்டவரால இந்த வருஷம் 2025 எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும்னு நினைச்சு நம்ம எல்லாருக்கும் உங்க சார்பாகவும் எங்க சார்பாகவும் நாங்களே கேக் கட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அவசரமா வருது பசியில
பாத்து ஏய் அந்த பக்கம் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர். அவங்க எல்லாரும் தூக்க கலக்கத்துல இருக்கும். எது தேய்ச்சின் கிச்சன் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காத நீனு. பிரியாக்கு ஒரே ஹாப்பி தான். 6ஆம் தேதி 10ஆம் தேதி கையிலே பிடிக்க முடியாது. பிரியாக்கு ஹாப்பியா இருக்கிறத உடுப்பா. நீ ஒரே ஹாப்பியா இருந்த போல் இருக்குது இன்னைக்கு. பிரேயர் காண்ற நேரத்துல இப்பயே சொல்லிட்டு சூடா திங்கள்லயே இருந்து எனக்கு குடுக்கல இல்லையா? உன்னால எனக்கு KFC போச்சு. இவருதான் வெளியே வந்தாரு. அந்த கான்ல எனக்கு குடுக்காம முட்டியா? நிறைய கடை இருந்தது. உனக்கா இது வீடியோ எடுக்கணும்ன்றதுனால வந்தேன். இங்க எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் நாங்க கத்தின்னு பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? கார்ல வந்து 12 மணிக்கு 4 hour வச்சு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு விஷ் பண்ணுங்க. நான் எல்லாரும் போன் பேசிக்கிறேன். என் மதர் இல்லா ஃபாதர் இல்லா கிட்ட எல்லாம் போன் பேசிட்டு இருக்கோம். நான் சைட்ல திரும்பி சும்மா காட்டினேன். திரும்பி இப்படி பாக்குறேன். 2 கேர்ள்ஸ் வந்து ஸ்கூட்டில ஓவர்டேக் பண்ணி மௌலிய பாக்கணும்னு வந்து ஓவர்டேக் பண்ணி மௌலிய பார்த்துட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சார் வந்து இப்படி கை காமிச்சிட்டு நான் பாக்குறேன்னா இல்லையான்னு வர இப்படி டேர்ன் பண்ணி பார்த்தாங்க. நான் அப்ப பார்த்துச்சுன்னா ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க. எனக்கு வார்த்தை வரல. ஒருவேளை அவங்க தான் தொத்தின்னு வந்து சாந்தோம் சர்ச்ல அதுவே எனக்கு தெரியாது. நான் வேற யாராவது நினைச்சேன். அப்படியா? அங்க சாந்தோம் வரைக்கும் தொத்திட்டு வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க. அவ்வளவு நேரம் அந்த சர்ச்ல நின்னாங்க. அது நான் பார்த்தேன். பின்னாடி தான் நின்னு இருந்ததுங்க. மௌலி தனியா வருவான்னு பார்த்தாங்க. இது எங்கேயோ கும்பல்லே நிக்குது. இவங்கிட்ட நம்ம வேணாண்டா, அப்புறம் மிரட்டிடுவாங்க உன்ன. அதனால அந்த வேலை எல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. பாக்க போனா இவ்வளவு விட அவனுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் போலயே. ஏமாத்திடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அதனால அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு வேணவே வேணாம். அம்மா சொன்னா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா இல்ல அது மட்டும் வேணாம். இல்ல அம்மா மட்டும் இல்ல அது மட்டும் வேணாம். நீ வேற என்ன வேணா பண்ணு, அது மட்டும் வேணவே வேணாம். இப்ப அம்மா மட்டும் இல்ல அக்காவும் குடும்பஸ்தி ஆயிட்டா. சரியா? 2 பேரும் செலக்ட் பண்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் உன் குடும்பத்துக்கு. ஆனா எனக்கு இன்னைக்கு மனசுல என்ன தோணுச்சு தெரியுமா? தெரியாதவங்க எதுவும் தெரியாத மாதிரியும் எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியும் மனசுல அவன் சிரிச்சுக்கிட்டு வெளில காமிச்சா செருப்படி விழுந்துரும் அவன் கேட்டுக்கிறான். ஓகேவா? யாரு தயவுசெய்து அவனை நம்பாதீங்க. அவன் யாரு எப்படிப்பட்டவன் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவனெல்லாம் ஏமாத்தினவங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இவரு தப்பா? அதெல்லாம் தப்பு இல்ல. அதுல ஊந்துடாத. ஓ தேடி வந்து நம்மள போட்டோ எடுத்தாங்கன்னு ஊந்த, அவ்வளவுதான். அதனால உஷாரா இருந்துக்கோ. யாரோட இதுவும் நம்மளுக்கு தேவையில்ல. அட்வைஸ்ல இருந்து நான் எஸ்கேப்டா. நீதான்டா மாட்டின் ஜாலியா. அடுத்த 5 வருஷத்துக்கு பூமர் டாக்ஸா இருக்கும். 2025 ஆரம்பமே உனக்கு இப்படி இருக்குது. அத்தியா பாருப்பா. முதல்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நினைச்சிட்டு கலாச்சாரம் கிட்ட 2025 ஆரம்பமே இப்படி இருக்குது. அதனால உஷாரா இருந்துக்கோ. எங்கேயா போய் மாட்டிக்கு தொலையாத. நல்ல பையன், அதனால அதெல்லாம் பண்ண மாட்டான்.